எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் இசைப்பையாயும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாரும் சத்தம் வந்துட்டு காத்தாடி எடுத்துக்க. சத்தம் வந்துட்டு பணி வாங்குதுங்க. அடக்காடி சத்தம் வந்துட்டு இருக்குது யாருங்க? ஃபேன் எங்கே ஓடுதா? கொடன்னு சத்தம் வந்துட்டே இருக்கு. யாராவது வெளியே நிக்கிறீங்களா? ஆரன் சத்தம் கேக்குது. நீங்க ரோட்ல யாராவது நிக்கிறீங்களா? சரி. எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறிவு. இதுல ஆங்கிலத்துல இந்த 11, 13 இருக்கும். அதுதான் வந்து அந்த முக்கியமான விஷயம். இந்த பரிணாம அறிவியலை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். பரிணாம அறிவியலை எப்படி ஜெயிக்கிறது? ஜீரண நீர் நிறுத்தி காட்டியவர் தான் வெங்கடேசன். உலகத்துல முதல் முறையாக அறுவை சிகிச்சையே பண்ணாம இறப்பை அறுவை சிகிச்சை பண்றாங்க. அப்ப சிறுகுடல் பெருங்குடல் உணவு பாதிப்புற நோய் வந்தா எடுத்துடுறாங்க. நோய் வந்தா உணவு பாதி எடுத்துடுறாங்க. நோய் வந்தா நுரையீரல் கை வைக்கிறாங்க. நோய் வந்தா இதயத்தில் கை வைக்கிறாங்க. நோய் வந்தா கண்ணில் கை வைக்கிறாங்க. உள்ள இருக்கிற எல்லா உறுப்புலையும் நோய் வந்தா கை எடுக்கிறாங்க. அப்ப இந்த நோய் வருகின்ற பொழுது உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. அது காரணமே நாம் சாப்பிடுகின்ற அந்த ஜீரண நீர் தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஜீரண நீர் அமைதி அப்ப உள்ளுறுப்பை வெட்டி எடுத்து சீரழிஞ்சு சின்ன பேரமா ஆகுறோம். அதுக்கு பேச வாய் மூடிட்டு இந்த ஜீரண நீர் அமைதிப்படுத்தினோம்னா 120 ஆண்டு வாழ்ந்துட்டு போறலாம் இல்லையா? இந்த அறிவியல் யாருக்குமே இல்லையா? அதான் தமிழர்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டுங்கிறது விஷயம். ஏதோ வெள்ளைக்காரர்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிற மாதிரியும், அவர்கள் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அறிவியல் என்பது மாதிரியும், மற்றவர்களுக்கு அறிவியலே இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாத்தையும் உடைக்கப்படும். வெள்ளைக்காரன் கொள்கை அத்தனையும் உடைக்கப்படும். அதுக்கு தான் நமக்கான மருத்துவத்தை நாமளே செய்துக்க வேண்டும். ஏன்னா நமக்கான மருத்துவம் 2000 வருஷம் யாருக்கும் தெரியல. ஏன்னா யாரு கேட்டாலும் வாயில புண்ணு இருக்குன்னு சொல்லிடுங்க. வாயில புண்ணு இருக்குது, இயற்கை மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குண்டை போட்டுருங்க. எவனா இருந்தாலும் சரி, யார் எல்லாம் முழு குண்டமா இருக்காங்க. நானும் 25 வருஷம் கூட முழு முண்டமாகத்தான் இருந்தேன். வெங்கடேசன் முழு முண்டமாகத்தான் இருந்தார். அவருக்கும் அறிவில்லாமல் தான் இருந்தது. அப்புறம் தான் உணர்வு வருகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் எல்லாரும் இங்க முண்டங்கள் தான். யார் கேட்டாலும் பொய் பேசிடுங்க. புரியுதுங்களா? யார் கேட்டாலும் பொய் சொல்லிடுங்க. எனக்கு வாயில புண்ணு இருக்கு, இயற்கை எல்லா மருந்து சாப்பிட்டேன். எல்லாத்தையும் சொல்லுங்க. சித்தா, ஆயுர்வேதம், மயிறு, மட்டை, அலோபதி மருந்து நிறைய தின்னு தின்னு உடல்லாம் கெட்டு போய் வாய் புண்ணாயிடுச்சு. எதுவும் என்னால சாப்பிட முடியாது. அதனால லேசான உணவு தான் சாப்பிட முடியும்னு குண்டை போட்டுருங்க. அதெல்லாம் வாயை மூடிட்டு போயிடுவானுங்க. புரியுதுங்களா? சரிங்க ஐயா. உங்க மேல அன்பு காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. எவனும் உங்களோட அன்பு காட்ட அவசியம் இல்லை. என் மேல என் வீட்டுக்காரே அன்பு காட்ட அவசியம் இல்லை. வாய் மூடிட்டு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு வாயில புண்ணு இருக்குது மூடிட்டு சொல்லிடுவேன். இப்படிதான் சொல்ல வேணும். எப்பயுமே மரணடி ஏன்னா இதை வந்து யாருக்கும் சொல்லி திரிய வைக்க முடியாது. யாருக்கு புரிய ஒன்றும் அவசியம் கிடையாது. யாராவது கேட்டா, ஆமா நீர் மருத்துவம் பண்ணி இது இயற்கை மருத்துவம் புதுசா கண்டுபிடிக்கப்பட்டது 50 வருஷமா 40 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சுன்னு சொல்லலாம். அது யாராவது விரும்பி வந்தா எண் கொடுத்தீங்கன்னா வரட்டும் அவங்க. அப்படித்தான் நீ சொல்லணும் தவிர எல்லாத்தையும் விளக்கம் சொல்லிட்டு இருக்காதீங்க. உண்மையில பெரிய புடுங்கி மாதிரி அன்பு காட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த நமக்கே அறிவு வந்து இப்பதான் வருது. இவனுக்குள்ள எப்ப அறிவு வரப்போகுது? இதுக்கு வந்து தமிழ்நாட்டுல மட்டும் 1 கோடி பேர் இருக்கணும். எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல குறைஞ்சபட்சம் 5 ஆசிரியர்கள் இருக்கிற மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல 44,000 அரசு பள்ளி இருக்குது. 50,000 அரசு பள்ளி இருக்கு. ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு ஆசிரியராவது இந்த பாடத்தை தெரிஞ்சிருக்கணும். அப்ப 50,000 பேராவது இருந்திருந்தா தான் இந்த நாடு உருப்படும். இல்லைன்னா உருப்படாது. அதனால வேறு வழி இல்லாம நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். அது இருக்கட்டும். ஆக அதனால வந்து இந்த 1ஆம் பாடத்தையும் 1ஆம் பாடத்திலிருந்து 9ஆம் பாடத்துல திருப்பி திருப்பி படிக்கணும். அப்ப ஜீரண நீரை ஜெயிக்கிறது நம்ம வேலை. ஜீரண நீர் என்பது தேவையற்றது. ஒட்டுக்குடல் நீர் என்பது தேவையற்றது. ஆக நம்ம பசி வருதுனாவே எனக்கு சுத்தம் பண்ணுன்னு அர்த்தம். பசி அப்படின்னாவே என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவை. நான் உடம்ப சுத்தப்படுத்த போறேன்னு அர்த்தம். இப்ப பசி வந்தா அந்த நீரை மருந்து அருந்தீங்கன்னா அது அமைதி அடைஞ்சிடும். சரி, அதுக்கு எதுக்கு இந்த காய்கறி சாப்பிட சொல்றோம்னா, நாம ஏற்கனவே சாப்பிட்டிருந்த பாருங்க ஸ்டார்ச். இந்த ஸ்டார்ச் கீரையில ஒண்ணும் பண்ணாது. கீரை இந்த ஸ்டார்ச் தான் கொழுப்பாக மாறும். ஸ்டார்ச்ங்கிறது மாவுச்சத்து. உலகத்துல எல்லாமே தானியம், சிறுதானியம், எல்லாம் மாவு. இதெல்லாம் மாவுச்சத்து. உருளைக்கிழங்கு அது இது வேர்க்கடலை எது எது கொட்டை கொட்டையா இருக்குதோ, எது எது அரைச்சு பொடி பண்றோமோ அதெல்லாம் எல்லாம் மாவுச்சத்து தான்.
இல்லையா? பருப்பையும் அரைச்சு பொடி பண்ணலாம். எண்ணெய் வித்து அரைச்சு பொடி பண்ணலாம். சிறுதானியம் அரைச்சு பொடி பண்ணலாம். பெருந்தானியம் நெல்லு, கம்பு, சோளம், ராகி, ரை ஓட்ஸ் இதெல்லாம் அரைச்சு பொடி பண்ணலாம். இதெல்லாம் தான் மாவுச்சத்து. இந்த மாவுச்சத்து தான் என்னவாகுது? கொழுப்பாக மாறி, உள்ளே இருக்கிற உயிர் உறுப்புகளில் படிந்து விடுகிறது. அப்ப ரத்தத்தையும் அழுக வைத்து அது ஓடர்ம்பாங்க. ஓடர்ன்னா துர்நாற்றம்பாங்க. ஓடர். பிணவாடைங்கிறாங்களே ஓடர்ன்னு போடுவான். ஓடர்ன்னா வேற ஒண்ணும் கழிவறை கூட ஓடர்ன்னு வச்சிருப்பான். ஓடர்ன்னா ஒரு ஸ்மெல் குடுக்கும். இந்த ஓடர்ன்னா துர்நாற்றம்னு அர்த்தம். அந்த ஓடர் நம்ம அதனால தான் இந்த துர்நாற்றம், கொடுமையான நாற்றம். பாருங்களேன். அந்த நாற்றத்தை இப்ப அந்த நாற்றம் வந்து வராது. உங்களுக்கு அந்த போக, 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 போக அந்த நாற்றம் வராது. அப்பதான் அந்த எச்சில் வந்து அந்த நாற்றம் இல்லாம இருக்கும். அதுதான் உண்மையான எச்சில். நாற்றம் இல்லாத எச்சில். அதுதான் ஆரோக்கியம் தரும். நம்ம மூச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எத சாப்பிட்டாலும் ஒரு வழுவழுப்பு தேவை. அந்த ஈரப்பசை. அந்த அந்த ஈரப்பசை கூட மூக்கசன்னு பேரு. ஆனா நாம் தூண்டப்படுகிறது பாருங்க, அந்த தூண்டப்படுகின்ற பொழுது அதிகமான நச்சுத்தன்மையாக மாறிவிடுகிறது. அதான் விஷயமே. இப்ப நம்ம 2வது விஷயத்த பேசி நிறைவு செய்ய போறோம். இன்னும் 2 நிமிஷம் பேசி நிறைவு போயிரும். நீங்க 2ஆம் பாடம் படிச்சிருப்பீங்க. 2ஆம் பாடம் என்ன படிச்சீங்க சொல்லுங்க? இவங்ககிட்ட சொன்னேன் யார்கிட்ட? பரமேஸ்வரிட்ட சொன்னேன். 2ஆம் பாடம் படிங்கன்னு சொன்னேன். சொல்லுங்க. என்ன படிச்சிருக்கீங்க? 2ஆம் பாடத்த படிச்சிட்டீங்களா பரமேஸ்வரி? 2ஆம் பாடமே மொத்தமா 2ஆம் பாடம் மொத்தம் 5 பக்கம் தான் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 பக்கம் தான். படிச்சீங்களா 2ஆம் பாடம்? மதியானம் பேசணுமா இல்லையா? ஆமாங்க ஐயா. சரி இந்த மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அத படிங்க. 39ஆம் பக்கம் படிங்க. 39க்கு மேல படிங்க. மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றினேன். 942 படிங்க. ஐயா எழுத்து சரியா தெரிய மாட்டேங்குதுங்க ஐயா. சரி. அருந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைகளும் தண்ணீரை குறிக்கும். அருந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைகளும் தண்ணீரை குறிக்கும். அருந்தப்படுவதும் அதன் பின் விட்டு அற்று போவது. நீங்க பரமேஸ்வரி கையில புத்தகம் வச்சு இந்த பத்மா கையில வச்சு புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? வச்சுக்கோங்க சார். என்ன பக்கம்ன்னு சொல்லுங்க சார். நான் படிக்கிறேன். 39 படிங்க. 39 மேல இருந்து படிங்க. 39 மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு. ஆ, ஆ. மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ம். அருந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைகளுக்கும் தண்ணீரை குறிக்கும். ம். அற்றப்படுவதும் அதன்பின் உடலை விட்டு அற்று போவதும் தண்ணீர் மட்டுமே. ம். நீங்கள் பால் சாப்பிட்டாலும் அது உடலில் ஒரு சத்தை விட்டு விட்டுதான் செல்லும். ம். அற்று போகாது. ம். நீர் உணவின் அடிப்படை திருக்குறள் இதுதான். இந்த அர்த்தம் என்னுடைய 55வது வயதில் தான் விளங்கியது. ம். நானும் எல்லோரையும் போல மனப்பாடம் செய்து பாஸ் செய்தவன் தான். ஆ இந்த நீர் இதுதான். ஒரே நிமிஷம். ம், இதுதான் ம், உலகத்துல எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிலபஸ் படிக்கிறவனுக்குள்ள ம், மூளை வேலை செய்யுதுன்னு தெரியுதா? நானும் சிலபஸ் ம், படிச்சவன்தான். சிலபஸ் படிச்சவனுக்கெல்லாம் பாஸ் மார்க் வாங்க முட்டாளாகிறது. புரியுது? இதுதான் வெள்ளைக்காரனுடைய திட்டம். வெள்ளைக்காரனுடைய ம், என் பொண்ணு அங்க வந்து இங்கிலாந்துல படிக்கிறாங்க. எல்லாமே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ங்கிறாங்க. எல்லாமே ப்ராஜெக்ட். இங்க படிப்புங்கிற வேலையே இல்லைங்கிறாங்க அவங்க. ம். இந்த இந்தியால இருக்கிற கல்லூரி முறை வேறு, இங்கிலாந்துல இருக்கிற கல்லூரி முறை வேறு. எல்லாமே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தாங்க. அதனால தான் அவங்க செய்முறை டஃப். கல்வி இருக்கணும். ம். அவங்க செய்முறை சிலபஸே கல்வி சார். அதனால தான் என் செ- பொண்ணு அங்க போயிருக்கிறாங்க. அவங்க படிச்சுட்டு சொல்றாங்க. இது நம்ம இந்தியால இருக்கிற ம், ம், இது பூரா சிலபஸ். என்னைக்கு முன்னேற முடியாது. அதனால தான் ம், இந்தியால எவனும் நோபல் பரிசே வாங்க முடியாது. இந்தியால எவனுமே ம், ம், எவனும் நோபல் பரிசு வாங்க முடியாது. அது குறுக்கடி ம், கிடைச்சிருச்சு யாருக்கு? சர் சி வி ராமனுக்கு இயற்கை பத்தி ஆராய்ச்சி ம், பண்ண அவர் சொந்தமா ம், இயற்கை பத்தி ஆராய்ச்சி பண்ணங்காட்டி தான் கிடைச்சது. அவரு ம், பாடத்திட்டத்திலிருந்து எதுவும் ஆராய்ச்சி பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கங்க. சர் சி வி ம், ராமன் பாடத்திட்டத்த படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணல. அவர் கடல்ல எங்கேயோ பயணம் போயிட்டு வந்தாரு. வரும்பொழுது ஏன்டா வானம் நீளமா இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது தான் கண்டுபிடிச்சாரு. இயற்கைய பார்த்து ம், தான் கண்டுபிடிக்க முடியும். ஆகையினால ஆங்கிலத்தில படிக்கிறனாலே அறிவு வளராது. தமிழ்ல படிக்கிறனால அறிவு வளராது. பகுத்தறிவை பயன்படுத்தி இயற்கை எவன் கேள்வி கேட்கிறானோ, அவனுக்கு தான் அறிவு வரும். புரியுதுங்களா? இப்ப நாம ம், உடலை பற்றி கேள்வி கேட்கிறான். ஏன் ஜீரநீர் சுரக்க வேண்டும்? அதான் கேள்வி. ஏன் நமக்கு ருசி ம், வேண்டும்? அதான் கேள்வி. ஏன் மனம் வந்து ருசியின் மேல் அலைபாய்கிறது? அதான் கேள்வி. அப்ப ருசி என்பது வேறு, இரைப்பை என்பது வேறு. உணவு என்பது ம், நாம் விரும்புகிறோம். ஆனால் இரைப்பைக்கு சென்றால் அது விஷமாக மாறுகிறது. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கல. ஏன்னா எல்லாரும் ம், சோத்து முண்டங்களாவும் இருக்காங்க. எல்லாரும் சோத்து முண்டங்கள். அப்பா, அம்மா சோத்து முண்டங்கள், தாத்தா சோத்து முண்டங்கள். எல்லாம் தடி ஊனிட்டு கோல வந்து கட்டி செத்து போறாங்க. பெற்றோரும் கோல வந்து கட்டி நோயில சாவறாங்க. இதெல்லாம் நம்ம கேள்வியே கேட்கறதில்ல. ஏதோ வைத்தியம் நம்ம உடம்பு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு முண்டங்கிட்ட போய் வைத்தியம் பார்க்குறான். நோயே குணமாக்க முடியாத குருட்டு முண்டங்கிட்ட போய் வைத்தியம் பார்க்குறோம். அறுவை சிகிச்சைக்கு நீங்க மருத்துவம் பார்க்கலாம். வெளியிருந்து காயம் ஏற்பட்டால் அது கேஷுவாலிட்டிம்பாங்க.
அர்ஜென்ட்னு போடுவாங்க. அவசர பகுதின்னு போடுவாங்க. அர்ஜென்ட்னு போடுவாங்க. கேஷுவாலிட்டின்னு போடுவாங்க. கேஷுவாலிட்டினா திடீரென்று வெளியே ஏற்பட்ட காயங்கள்னு பேரு. அது ஒரு 10 நாள் 15 நாள் இருப்பாங்க. அப்ப மெடிசின் குடுப்பாங்க. அதுக்குள்ள வந்து ஆன்டிபயாட்டிக், ஆன்டிசெப்டிக் குடுத்து ஒரு ஆயின்மென்ட் போட்டு கனப்படுத்துவாங்க. 15 நாள்ல உடம்பு சரியாயிரும். நம்ம வெளிய வந்துர்றோம். அதுக்கப்புறம் இந்த உள்ள விஷம் இருக்குது பாருங்க, அதை எடுக்கணும். இப்ப எனக்கே அடிபட்டுருச்சுன்னா, வெளிய அடிபட்டுச்சு, மண்டையில அடிபட்டுச்சு, காயம் ஏற்பட்டுச்சு, வெட்டு காயம் ஏற்பட்டுருச்சுன்னாவே, ரத்தம் போகுதுன்னா உடனே போய் அ ஜிக அ அரசு மருத்துவமனைக்கு போனா, ஜிஹெச்சுக்கு போனா தெப்பு போடுவான். ஒரு 10 நாள் இருப்பான். ஆயின்மென்ட் குடுப்பான், செலைன் குடுப்பான். அப்புறம் 10 நாள் அந்த தெப்பு கூட ஆரம்பிச்சு, தெப்பெல்லாம் பிரிச்சுட்டு போங்கன்னு தொரத்தி விட்டுருவான். அது வெளியிருந்து வர காயங்களுக்கு மட்டும் தான் கேஷுவாலிட்டி தவிர, உள்ளே ம். ஏற்பட்ட நோய்களுக்கு நீங்க தான் மருத்துவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால தான் வியாபாரம் பயங்கரமா நடக்குது. நல்ல வேளை ரூ. சார் 2,00,000 சொல்லுங்க. சார் அதுக்குமே வெளிக்காயம் ஆனாலும் அதுக்குமே பாரம்பரியத்துல யூஸ் பண்ண மருத்துவம், இயற்கை மருத்துவம் இருக்குதுன்னு சார். நம்ம யூஸ் பண்றது இல்ல. நாம தான் பயன்படுத்துறது இல்ல. ம். பெரிய வெட்டுக்காயம்னா பயந்துக்கிறோம். பெரிய வெட்டுக்காயம்னா ம். தைக்கணும் நீங்க. அது வந்து பெரிய ம். வெட்டுக்காயம்னா இழுத்து புடிச்சு தைக்கணும். தெச்சு அந்த காயத்த ம். ஒட்ட வைக்கணும். அந்த சதைய ம். வந்து பொளந்தது ஒட்ட வைக்கணும். அப்ப அதெல்லாம் நூல் அப் வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல நரம்பு இருந்தது. நூல் வச்சிருந்து ம். செஞ்சாங்க. ம். இன்னைக்கு அந்த மருத்துவங்களே இல்ல. 2000 5000 4000 குறைஞ்சபட்சம் 500 ஆண்டு 600 ஆண்டு இயற்கை மருத்துவம் ஒழிஞ்சு போச்சு. இப்ப தற்காலிகமா ம். நரம்பு வச்சு தெச்சு விடுறான். எனக்கு ஒரு தடவ ஒரு 20 வருஷம் இருக்குங்க. ஒரு 90, 95ல 90, 92, 93ல ஒரு கண்ணாடி ஷோகேஸ் இருந்தது. நான் எப்பவுமே வந்து வளையல் அப்ப வந்து இது வச்சிருந்தேன். கவரிங் கடை இந்த மாரி கவரிங் ம். கடை, வளையல் நகைகள் இந்த மாரி வச்சிருந்தேன். ஸ்டேஷனரி ம். மார்ட் மாரி வச்சிருந்தேன் 90ல. அப்ப வந்து ம். எப்ப கிட்டத்தட்ட நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி 35, 40 வருஷத்துக்கு முன்னாடி 90 அப்பதான் இந்த கண்ணாடி ஷோகேஸ்ல வந்து கொஞ்சம் ஏர்றப்ப தவறி அந்த கண்ணாடி ஷோகேஸ் மேல விழுந்துட்டேன். அது கடுமையான கண்ணாடி, கெட்டியான ம். கண்ணாடி. அப்படியே வந்து பின்னாடி பின்னாடி சத பக்கம் அப்படியே வெட்டி அப்படியே எடுத்துருச்சுங்க. அப்படியே பயங்கரமா ம். ரத்தம் அப்படியே ம். கொட்ட கொட்டமா வருது. கையில அப்படியே புடிச்சுக்கிட்டு, அழுத்தி புடிச்சுக்கிட்டேன். பயங்கரமான வெட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டருக்கு பெரிய காயம். 4 சென்டிமீட்டர் காயம்னா எவ்வளவு பெரிய காயம். அத அப்படியே அழுத்தி ம். புடிச்சுட்டு பக்கத்தால இருக்கிற மருத்துவமனைக்கு போனேன். பக்கத்துல ஒரு தனியா எம்பிபிஎஸ் டாக்டர் போனேன். அவர் உடனே என்ன பண்ணாரு, ம். ஒண்ணும் பயப்பட தேவையில்லன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு, இந்த கருப்பு நரம்ப வச்சு அப்படியே தைச்சாரு. கண் முன்னாடி தைச்சாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு என்ன ஊசி போட்டாரு. நரம்பு அப்படியே ம். போட்டு இழுத்து, இழுத்து, இழுத்து அப்படியே தைச்சு விட்டு கருப்பு நரம்பு போட்டு நல்லா டைட்டா கட்டி விட்டு, பேண்டேஜ் வச்சு நல்லா அமுத்தி புடிச்சுக்க வச்சு அமுத்தி புடிச்சுட்டாரு. அவ்வளோதான் 35 வருஷத்துக்கு முன்னாடி. சிம்பிளா முடிஞ்சது. வச்சு அமுத்துனாரு. ம். கட்டு கட்டு போட்டு ஒண்ணும் பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி 2 வலி நிவாரணி. அத ஸ்டீராய்டு குடுத்தாரு ஸ்டீராய்டு. அது அவ்வளோதான் 2, 3 நாள் போட்டேன். அப்புறம் போட்டு அப்படியே 2 நாள் ரெஸ்ட் எடுத்து ஆடாம வச்சுக்கினேன். 2டே நாள் தான். 3வதுல இந்த வலி வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது இல்லையா? அது போக போக சரியாயிடுது. அப்புறம் இன்னைக்கும் அந்த வெட்டுக்காயம். இப்ப 35 வருஷம் வெட்டுக்காயம் இன்னும் அந்த தழும்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வெட்டுக்காயத்துக்கு நீங்க வெளிய அது தானா குணமாகிறது என்று பொருள். சரிங்களா? ம். இப்ப நான் படிக்கிறேன். அடுத்து கீழ வாங்க. நீருணவின் அடிப்படை திருக்குறள் இதுதான். அத படிங்க. நீர் உணவின் ஆ இல்ல சார். நானும் ஒரு சராசரி மாணவன். நீர் உணவின் அடிப்படை திருக்குறள் இதுதான். இந்த அர்த்தம் என்னுடைய 55வது வயதில் தான் விளங்கியது. ம், நானும் எல்லோரையும் போல மனப்பாடம் செய்து பாஸ் செய்தவன் தான். ம், இந்த நீர் உணவு முறை அஷ்டாங்க யோகத்தில் 4வது படியாக பிராணாயாமம் அல்லது பிராண சக்தியிலேயே வாழ்வது என்பது வரை கொண்டு சென்று விடுகிறது. ம். இதைப் பற்றி நான் 6வது தலைப்பின் கீழ் விவரமாக விளக்குகிறேன். ஆ, பிராண சக்தியில் வாழும் நிலை மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். ம். ஒன்று மட்டும் பொதுமக்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஆ, திருக்குறள் மூல நூலை படியுங்கள். பல ம், முக்கியமான திருக்குறள்களுக்கு பொருள்கள் பிற்காலத்தில் மாற்றி எழுதப்பட்டிருப்பது உங்களுக்கே விளங்கும். ம், ஓகே. ம், பரமஹம்ச யோகானந்தா பெரும்பாலும் அமெரிக்காவில் வாழ்ந்த உலக பிரசித்தி பெற்ற இந்திய யோகி. ம், அவருடைய காலத்தில் உணவில்லாமல் வாழ்ந்த 2 பெண்மணிகளை சந்தித்து உரையாடி தனது புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். ம், அவர் எழுதியவைகளை சுருக்கமாக கீழே எழுதுகிறேன். ம், ஆட்டோபயோகிராபி ஆஃப் எ யோகி ம், பை பரமஹம்ச யோகானந்தா 1982 பப்ளிகேஷன். ம். அட்ரஸ் குடுத்திருக்காங்க. ஆ ஜேகோ பப்ளிகேஷன் ஹவுஸ் பாம்பே, டெல்லி, இப்பதான் பெங்களூர். சார் இது நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி வந்து இவரு இந்த மூலியமா தான் இருந்தவரா? ஆமா, ஆமா, ஆமா. தெரசா பாபா ம். கிரியா யோகா பாபாஜின்னு அதோட தொடர்புடையவர். கிரியா யோகா பாபாஜி. ம். சரி அடுத்தது. ம். தெரசா நியூமான் 1898 வருடம் ஜெர்மனியில் பிறந்தவர். தன் 20வது வயதில் ஒரு விபத்தில் சிக்கி பார்வை இழந்ததுடன் உடலும் முடக்கப்பட்டது. ம்.
1923ஆம் ஆண்டு வருடம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவருடைய பார்வை திரும்பியது. காரணம், அவர் செயின்ட் லிசியஸ் தெரசாவிற்கு பிரார்த்தித்துக் கொண்டது அவரின் முடங்கிய உடலும் சுகமாகிறது. 1923 முதல் தெரசா உணவையும் பான வகைகளையும் சுத்தமாக நிறுத்திவிட்டார். தினமும் பிரசாதமாக ஒரு சிறிய மெல்லிய ரொட்டி துண்டு தவிர வேறு உணவு கிடையாது. 1926 முதல் அவருடைய மேனி முழுவதும் ஒவ்வொரு வெள்ளியன்றும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்ற சரித்திர பிரசித்தி வாய்ந்த எல்லா துன்பங்களையும் அனுபவித்தார். சாதாரணமாக ஜெர்மன் மொழி மட்டுமே அறிந்த அந்த பெண்மணி வெள்ளிக்கிழமைகளில் ஆவேசிக்கப்பட்டிருக்கும் போது மட்டும் பழைய அரமைக் மொழியிலையும் ஷிப்ரு கிரீக் ஆகிய மொழிகளிலும் பேசினார். உத்தரவு பெற்று அவரை பரிசீலனை செய்த டாக்டர் ஃப்ரிட்ஜ் ஜெர்லிக் நம்பிக்கை ஏற்பட்டு தெரசா நியூமன் அவர்களின் சரித்திரத்தை எழுதி வெளியிட்டுள்ளார். தெரசா நியூமனுக்கு பரமாம்ச யோகானந்தாவிற்கும் நிகழ்ந்த உரையாடல் பின்வருமாறு. ஓ, நீங்கள் எதையுமே சாப்பிடுவதில்லையா? கேள்வி. பதில், இல்லை. காலை 6 மணிக்கு ஆராதிக்கப்பட்ட சிறிய மெல்லிய ரொட்டி துண்டு தவிர. செகண்ட் கேள்வி, அந்த ரொட்டி எவ்வளவு பெரியது? அது பேப்பர் போல மெல்லியது, 1 காசு அளவு உள்ளது. நான் பிரசாதம் என்ற முறையில் சாப்பிடுகிறேன். அது பிரசாதம் அல்ல என்றால் என்னால் உண்ண முடியாது. ஓகே. அடுத்த கேள்வி, நிச்சயமாக நீங்கள் 12 வருடம் அந்த உணவில் வாழ்ந்திருக்க முடியாது. பதில், நான் கடவுளின் ஒளியில் வாழ்கிறேன். அடுத்த கேள்வி, உங்களுக்கு சக்தி விண்வெளியில் இருந்தும் சூரியனிடமிருந்தும் காற்றிலிருந்தும் வருகிறது என்று நான் நினைக்கிறேன். பதில், நான் எப்படி வாழ்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொண்டது பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, கிறிஸ்துக்குரிய வார்த்தைகளான மனிதன் ரொட்டியினால் மட்டும் வாழ்வதல்ல, கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லிலால் வாழ்கிறான் என்ற சொற்களுக்கு உங்கள் வாழ்க்கை எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. உண்மையிலேயே அதுதான். மனிதன் கடவுளின் காண இயலாத ஒளியில் வாழ முடியும், உணவில்லாமல் மட்டுமல்ல என்று நிரூபிக்கவே நான் இவ்வுலகில் இன்று இருப்பதாக ஒரு காரணம். அடுத்த கேள்வி, உணவில்லாமல் வாழ நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லித்தர முடியுமா? பதில், நான் அதை செய்ய முடியாது. கடவுள் அதை விரும்பவில்லை. மேற்கண்டு ஆசிரியருக்கு தெரசா அவர்கள் தன் உள்ளங்கை தழும்புகளை காட்டியதை ஆசிரியர் விவரிக்கிறார். தெரசா தன் வாரந்தோறும் புனித ஆவியால் ஆவேசிக்கப்பட்டதை விவரித்தார். ஒவ்வொரு வாரமும் வியாழன் நடு இரவு முதல் வெள்ளி மதியம் 1 மணி வரை அவருடைய காயங்கள் திறந்து குருதி வெளிவருகிறது. அவருடைய 121 பவுண்ட் எடையில் 10 பவுண்ட் குறைகிறது. ஆயினும் தெரசா மகிழ்ச்சியுடன் மேற்படி பெருமை மிக்க நாட்களாக வாரந்தோறும் எதிர்பாராததாக ஆசிரியர் எழுதுகிறார். மேற்படி பேச்சுவார்த்தையை நடந்த பின்பு தெரசா நியூமனின் அனுமதி பெற்று மறு வெள்ளிக்கிழமை அவருடைய கொன்னர்ஸ் ரூத் என்ற சொந்த ஊரில் மேற்படி அம்மையார் கிறிஸ்து பெருமான் சிலுவையில் பெற்ற அனுபவங்களை பெற்றிருந்த போது சென்று பார்த்து ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அவங்களோட அனுபவத்தை சொல்றாங்க சார். பக்கம் 453. கிரிபாலானா உணவு உண்ணாத பெண் யோகி. இந்தியாவில் வடக்கு வங்காளத்தில் புருலியா என்ற ஊரின் அருகே உள்ள பயூர் என்ற கிராமத்தில் வாழ்ந்த சுமார் 70 வயதான அம்மையார் தனது 12வது வயதிலிருந்து உண்ணாமல் வாழ்ந்தவரை ஆசிரியர் சந்தித்து எழுதுகிறார். ஆச்சரியமா இருக்கு சார். இதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி எழுதியிருக்காரு சார். வெங்கடேஸ்வரி பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கிருந்து எழுதுறாரு பாருங்க. இதுதான் ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி உலகத்துல எவனும் பண்ண மாட்டான். உலகத்துக்கு சரி. கிரிபாலா அம்மையார் பேசுகிறார். எனக்கு குழந்தைகள் கிடையாது. பல வருடங்களுக்கு முன்பே நான் விதவை ஆகிவிட்டேன். நான் தூங்குவது மிகவும் குறைவு. எனக்கு தூங்குவதும் விழித்திருப்பதும் ஒன்றுதான். தூங்குவது மிக மிக குறைவே. இதான் புரிஞ்சுக்கணும். நான் என்னுடைய அனுபவத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் தினமும் 12 மணிக்கு தான் படிக்கிறேன். 4:30க்கு எந்திரிச்சிடுறேன். இவ்வளவுதான் என்ற வேலை. 4:30 மணிக்கு காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு இன்னும் நான் படிச்சுட்டு ஒழுங்குபடுத்திட்டு படிக்கிறது, ஆராய்ச்சி பண்றது, அப்புறம் குவாண்டம் பேட்டரி, இம்மார்டல் பேட்டரி பத்தி ரிசர்ச் பண்ணி அது எப்படி எரியுறதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்தது அந்த எனர்ஜி, அது நைட்ரஜன் எப்படி உள்ள இருக்குது, அதை ரிசர்ச் பண்ணி இப்போ போட்டுட்டு இருக்கிறேன். உண்மையாலுமே நான் கண்டுபிடிச்ச அந்த கிராஃபைட் பேட்டரி, கிராஃபைட்டுங்கிறது கார்பன்,
அது வெளியிருந்து நைட்ரஜன் விரும்புது. நம்ம உடம்பு கார்பன், வெளியிருந்து நைட்ரஜன் உறிஞ்சுது. 2ம் ஒண்ணுதான். நான் கண்டுபிடிச்ச பேட்டரியும் ஒண்ணுதான். இந்த உடம்புங்கிறது பேட்டரி ஒண்ணுதான். இது வந்து அப்சார்ப் பண்ணுது நைட்ரஜன. நான் கண்டுபிடிச்ச இந்த கார்பன் பேட்டரியும் வெளியிருந்து அப்சார்ப் பண்ணுதுன்னா, ஆச்சரியமா இருக்கு என்னால. இத நான் நான் இது உணர்ந்துட்டு தான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்றேன். அப்ப 2மே வெற்றி அடையும். இந்த வெள்ளைக்காரன் இப்படி இருந்தா 4, 5 வருஷத்துல வெளிய வந்துரும். இது மிகப்பெரிய புரட்சி உண்டாக போகும். சரி அடுத்தது. எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், இடையில கேட்டுக்கலாமா? கேளுங்க. சார், இப்போ நம்ம உணவு உண்றது இல்ல, அதனால வந்து மோஷன் வராதுங்கிறது தெரியும். நான் அனுபவத்திலயும் விரதம் 5, 6 நாள் இருந்திருக்கேன். கழிவு நீங்குது, அதுக்கப்புறம் வர்றதில்ல. இப்ப நீங்க நம்ம உமிழ்நீர் சிறப்பதையுமே வந்து நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா, நம்ம தண்ணி குடிக்க கூடாதுன்னா, அப்ப யூரின் வராது தானே சார்? அது வந்து நிச்சயமா சிறுநீர் வரவே வராது. அப்ப அது வந்து நல்லதா உடம்புக்கு? கிட்னி ஃபங்க்ஷன் ஆகணும்ல. அது எப்பன்னா கிட்னி, அதாவது சிறுநீரகத்தின் வேலை என்ன? நாம உணவை உட்கொண்டு ரத்தம் அந்த கெட்டு போன ரத்தத்தை சுத்தம் செய்கின்றதுனாலதான் அந்த சிறுநீர் வேலை செய்யுது. சரிங்களா? அந்த ரத்தம் சுத்தமாயிடுச்சுன்னா நாக்குல வெள்ளப்படியாது. ரத்தம் சுத்தமாயிடுச்சு நாக்குல வெள்ளப்படியாது. சிறுநீர் பிரிவு நின்றுவிடும். சிறுநீரகத்தின் வேலையை வந்து கெட்டு போன ரத்தத்தை சுத்தம் பண்றதை தவிர சிறுநீர் பிரிவுன்னு அவசியம் இல்லை. சிறுநீர் பிரிவு யூரின் போகணுங்கிற அவசியம் இல்லை. யூரின் போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப என்ன ஆகுது? பரிபூர்ணமா மாறிடுது உடம்பு. அப்ப அந்த குவாண்டம் மாதிரி மாறிடுது. உடம்பு எல்லாத்தையும் தயாரிச்சுட்டு உள்ளே எல்லாம் வச்சுக்குது. இப்ப அங்க கழிவும் இல்லை, தூய்மையாயிருது. அப்ப தூய்மையா இருக்கிறதுக்கு உங்களுக்கு மரணம் வராது. மரணம் வருவதில்லை. மரணம் என்பது உங்க கையில். மரணம் வந்து உங்க கையில தவிர, மரணம் என்பது மருந்து கையில் இருக்கக்கூடாது. எந்த கையில? இந்த கொலகாரன்ட்ட போகக்கூடாது. மருந்து எவன் கொடுக்குறானோ அவன் கொலகாரன். மூலிகை எவன் கொடுக்குறானோ அவன் கொலகாரன். மாத்திரை எவன் கொடுக்குறான் கொலகாரன். அவனுக்கு பேரு மருந்து கொடுக்கணும்னு அர்த்தம். மருந்து கொடுக்கணும்னாவே யமனைத்தான் அவன் கொடுக்குறான்னு அர்த்தம். மருந்து வாங்கி சாப்பிட்டாவே அவன் யமனுடைய இன்னொரு வடிவம். மருத்துவன் யாரு? யமனுடைய இன்னொரு வடிவம். அப்ப நோயாளி என்பவன் யமனன் ஒரு வடிவம். மருந்து என்பது யமனின் ஒரு வடிவம். மருந்தை கொடுக்கின்றவன் யமனின் ஒரு வடிவம். மருந்தையே பின்பற்றி வர்றது அதுக்கு பேர் மெடிக்கல் பிராக்டிஸ்பாங்க. எப்ப பார்த்தாலும் மாத்திரையே திங்கிறவன் இந்த 4 வடிவில் யமன் 4 வடிவில் வந்து சூழ்ந்து நின்று உங்களை கொலை செய்யும். பரமேஸ்வரி, மருந்து கொடுக்கிறவன் யாரு? நோயாளியை மாறிட்ட அவங்க யாரு? நீங்க நோயாளியை மாறிட்டாங்க. நீங்களும் யமன் தான். மருந்து கொடுக்கணும்னு யமன் தான். மருந்து யமன் தான். மருந்தையே தின்னுட்டு இருந்தா அது யமன் தான். அப்ப உங்களுக்கு எத்தனை யமன் வருது? 3 யமன். 4 யமன். அது எப்படி? நோயாளின்னு ஒரு யமன் அல்லவா? நோய் வந்துட்டாவே சாக போறோம்னு அர்த்தம். அப்ப சாக போறோம்னு யாருங்க? சாக போறோம் யாரு? யமன் வந்தவன். அப்ப நீங்களே யமனா மாறுறீங்க. புரியுது? அப்ப 4 யமன். உற்றவன், தீர்ப்பான், மருந்து, உழைச்செல்வான் என்று அப்பால் 4 கூற்றே மருந்து. அதாவது இதைத்தான் வள்ளுவர் 1950வது குறள்ல மருந்து என்பது 4 வகையில் இருந்து சூழ்ந்து உன்னை கொலை செய்யும். உற்றவன் சொன்னாலே நோய் உற்றவன் அர்த்தம். அப்ப நோய் உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன அர்த்தம்? நீங்க சாக போறீங்கன்னு அர்த்தம். இப்ப நோய் குணமாயிருச்சு. நீங்க யாரு தெரியுமா? மருத்துவர் ஆயிடுறீங்க. மரணம் உங்களுக்கு இல்ல. இப்ப புரியுதுங்களா? இன்னைக்கு எப்படி வழி இருக்குது? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க ஐயா. குமிஞ்சு பாத்தீங்களா? குமிஞ்சு பாத்திருப்பீங்க, நிமிந்து பாத்திருப்பீங்க, உட்கார்ந்து பாத்திருப்பீங்க. இன்னைக்கு காலையில 1 மணி நேரம் வீடு கூட்டினேங்க ஐயா. நாளைக்கு துணி துவைச்சு பார்க்கலான்னு இருக்கேன். வீடு கூட்டும் பொழுது வலி எவ்வளவு குறைஞ்சிருந்துக்குதா? இல்ல முன்ன இருந்த வலி இருந்ததா? எப்படி வீடு கூட்டும் பொழுது அந்த குமிஞ்சது எல்லாம் டா மாதிரி வளைவீங்க. அப்ப என்னாச்சு? அது கொஞ்சம் பரவாயில்லைங்க ஐயா. அதுதான் தேவை. 3 நாள்ல 4 நாள்ல வந்திருக்கு. சரியா? சரி, இப்ப நிறைவு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கிரிபால அம்மையார் பேசுகிறார். அது கீழே, அதுக்கப்புறம் கீழே போலாமா? பரமேஸ்வரி, இந்த பத்மா தொடருங்க. உங்க கேள்வி சரியா? அதாவது நாக்கில் வெள்ளை படிவது நின்று விட்டால் சிறுநீர் படிவது நின்று விடும். அப்ப அந்த சிறுநீர் பிரிகிற வரைக்கும் நாக்கில் வெள்ளைப்படும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சிறுநீர் பிரிகிற வரைக்கும் நாக்கில் வெள்ளைப்படும். ஏனென்றால் ரத்தம் கெட்டு போயிருக்கிறது என்று நாக்கு காட்டுகிறது. என்னது சார்? நான் இன்னைக்கு ஒரு நியூஸ் படிச்சேன் சார். அது நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதுல எனக்கு வந்து இப்ப மக்களிடையிலயும் நிறைய விழிப்புணர்வு ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் இயற்கை உணவுன்னு அவங்க சாப்பிடுறது முழுசா ஆற்றல் வந்து
உணவிலிருந்து இல்லைன்னுங்கிற பகுத்தறிவு இல்லைனாலும் சாப்பிட்டா நோய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உணவு முறையை மாத்தி வெறும் கொஞ்சோண்டு ஒரு டைம் ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா வெஜிடபிளோ அந்த மாதிரி மாறுற மாதிரி நான் பாக்குறேன் நிறைய பேரை. இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தேன், காஜல் அவங்க ஒரு செலிபிரிட்டி ஆக்ட்ரிஸ், அவங்களுக்கு தானே நியூஸ் வெளியே வரும். சோ வந்து தனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 1 வயசுல இருந்தே என்னுடைய குழந்தைக்கு வந்து நான் பாலை கொடுக்கவே மாட்டேன், எனக்கு வந்து சமுதாயம் இது அகெயின்ஸ்டா பேசினாலும் பரவாயில்ல, நான் வெறும் பழசாறு மட்டும்தான் என்னோட குழந்தைக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு தெரியும் பால் அருந்துறது வந்து மியூக்கஸ் ரிலேட்டட்ன்ட்டு. ஒருவேளை அவங்க இதை படிச்சிருக்காங்களோ, அதனாலதான் குழந்தையில இருந்தே பால் கொடுக்காம வளர்க்குறாங்களான்னு நான் இன்னைக்கு திங்க் பண்ணேன் சார். சரிதான், இருக்கலாம். சரியான முறைக்கு போறாங்க. அர்னால்ட் எக்ரிட் 1900 சொல்லியிருக்காரு, பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் முதல் உணவாக எலுமிச்சம்பழ சாறு, இந்த மாதிரி எலுமிச்சம்பழ வகை ஆரஞ்சு சாறு, எலுமிச்சை சாறு, இந்த மாதிரி சிட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, எலுமிச்சம்பழ குடும்பத்தை சேர்ந்த சாறை பிழிந்து தேன் கலந்து கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் பல்லு முளைக்க வேக வைத்த பழங்கள், ஆப்பிள் சொல்றாரு, கேரட் சொல்றாரு, இந்த மாதிரி அவர் நாட்டுல விளையாடுறதெல்லாம் வேக வச்சு நைய மசித்து நல்லா அடிச்சு கூழ் மாதிரி தேன் கலந்து கொடுக்க சொல்றாரு. அது சரியான அந்த காஜல் நடிகையா? காஜல் ஒரு இந்தி நடிகை நான் கேள்விப்பட்டிருக்கேன். காஜல் ஒரு இந்தி நடிகை, சரியா? சரி, அவ கஜல்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்களுக்கு வயசு அதிகம். இப்ப இருக்கிற ரீசன்ட் ஆக்ட்ரிஸ்ல வந்து காஜல் கர்நாடகா சைடு சேர்ந்தவங்க, சவுத் இந்தியன். சரி, கஜலா? சரி, இருக்கட்டும், ஏதோ ஒரு நடிகைன்னு வச்சுக்கோங்க, கஜல். அவளுக்கு தமிழ் படத்துல கூட நடிச்சிருக்காளாவோ? யார் சார்? அந்த நடிகை தமிழ் படத்துல நடிச்சிருக்காளான்னு கேக்குறேன். நடிச்சிருக்காங்க. அப்ப அந்த படம் நான் பாத்திருக்கேன். சூர்யா கூட நடிச்சிருக்காப்ல. சூர்யா கூட, விஜய் கூட நான் படிச்சிருக்கேன். அப்ப அவ தெரியும். கண்ணெல்லாம் அவளுக்கு கஜல்லாம் என்ன தெரியுமா அர்த்தம்? கஜல் இல்லாம கண்ணுன்னு அர்த்தம். என்னது? கண்ணு. காஜல் இல்லாம கண்ணு. கஜல் இல்லாம கண்ணு. அவ கொஞ்சம் விவரமான விளையாட்டு தெரியுது. அப்ப தமிழ் படத்துல நிறைய நடிச்சிருக்கா, நான் பாத்திருக்கேன். சரி, கண்ணெல்லாம் முடிச்சு இருக்கும். கண்ணே வந்து நான் உருட்டி வெடிப்பான். சரி, பாத்திருக்கேன். சரி, இருக்கட்டும். அப்ப அவ செய்யறது சரிதான். இத வந்து அர்னால்டு எப்பவும் சொல்லியிருக்காரு. அர்னால்டு உண்மையாலுமே இயற்கை. அப்ப ஆனா பிறக்கும் பொழுது நம்ம 5 அறிவு தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. பிறக்கிறப்ப 5 அறிவு தான். அப்ப 5 அறிவா இருக்கிறப்ப அந்த பல்லு முளைக்கிற வரைக்கும் நல்லா முடிச்சுங்க. பிறக்கிறது 5 அறிவு தான். அப்ப 5 அறிவா இருக்கிறப்ப அசைவம் சாப்பிடணும். 6ஆம் அறிவு வருகின்ற பொழுதுதான் நாம் என்ன பண்றோம்? நான் வந்து சைவத்துக்கு மாற வேண்டும் என்று திருவள்ளுவரே சொல்கிறார். 5ஆம் அறிவு செய்ய முடியாது. அப்ப 6ஆம் அறிவு. எப்ப 6ஆம் அறிவு வருது? மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்கும். அப்ப நாம் எப்ப 6ஆம் மெல்ல மெல்ல வளர்கிறது. ஆனா அகத்தூய்மை எப்ப செய்யணும்? இந்த குழந்தை எப்ப தாய்ப்பாலை நிறுத்துதோ. என்னது? குழந்தை எப்ப தாய்ப்பால் நிறுத்துதோ அப்ப என்ன பண்ணணும்? இன்னைக்கு முதல் உணவு என்ன கொடுக்கல? தேனும் எலுமிச்சம்பழ சாறும், தேனும் ஆரஞ்சு பழ சாறும், தேனும் இந்த மாதிரி சிட்ரஸ், எலுமிச்சை பழத்தை குடும்பத்தை சேர்ந்த லெமன் ஃபேமிலிம்பாங்க, சிட்ரஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதை பிடிச்சு கொடுக்க ஆரம்பிக்கணும் முதல் ஒன்று. அப்புறம் பீட்ரூட்டு, ஆப்பிள், அந்தந்த நாட்டுல என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ. இப்ப தமிழ்நாட்டுல என்ன கிடைக்குது? கொய்யாப்பழம் கிடைக்குதா? வாழைப்பழம் கிடைக்குதா? பப்பாளி பழம் கிடைக்குதா? வேற என்ன பழம் கிடைக்குது? உண்ணத்தகுந்த எந்த பழம் வேணாலும் வேக வச்சிடணும். என்னது? வேக வச்சு மசித்து கடைஞ்சி, உதாரணத்துக்கு கேரட் கடைச்சி கொடுக்கலாம், அப்புறம் வந்து ஆப்பிள் கடைச்சி கொடுக்கலாம், அப்புறம் வாழைப்பழத்தை வேக வச்சு. என்னோட பேரனுக்கு நான் வாழைப்பழம் தான், நான் போனேன்னா வாழைப்பழத்தை நேந்திரம் பழத்தை சுட்டு கொடுப்பேன். அது சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். அதை விட அப்புறம் அவங்க பாட்டி வீட்டுக்கு போனாங்கன்னா சாதாரணவங்களுக்கு கொடுத்து கெடுத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த அறிவே கிடையாது. என்னது? அறிவே கிடையாது. எங்க வீட்டுக்காருக்கு சுத்தமா அறிவே இல்லை. என்ன பண்றது? நான் இவ்வளவு கத்துறேன். எப்பயுமே குழந்தைகள் உணவளிப்பது யாருக்கு மேல கொடுக்கணும்? தாய் தான் குழந்தைக்கு உணவளிக்கணும். தகப்பன் கூட கீழே வரக்கூடாது. புரியுங்களா? அவனுக்கு அந்த தகுதியே கிடையாது. தாய் தான் மிக அறிவாளியாக இருக்க வேண்டும். அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவார், தாய் தான். தகப்பனுடைய வேலை தெரியுமா? அறிவாளிகள் சபையில் முன் நிறுத்துவது. மகளுடைய வேலை தெரியுமா? இந்த அறிவாளி சபையில் நிறுத்துவதற்கு தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் என்பது உணர வைக்க வேண்டும். சரி, அப்ப அம்மாவுக்கு என்ன வேலை? அம்மாவுக்கு என்ன வேலைன்னா, ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். ஆக அந்த குழந்தை பெரிய சான்றோர்கள், அறிவாளிகள் என்று சொல்லப்படுகின்ற செய்தி காதுல கேட்டாவே போதுமா? அதுதான் உண்மையான அந்த தாய்க்கு அர்த்தமா. பிறக்கிறதை விட பிறக்கும் பொழுது ஒரு இன்பம் உண்டாகுது, என் குழந்தை பிறந்துருச்சுங்கிறது. அதை விட அந்த குழந்தை
உத்தமனாக அறிவாளியாக மாறுகின்ற பொழுது, ஒழுக்கமுள்ளவனாக உத்தமனாக அறிவாளியாக உலக புகழ்படுகிறவனாக மாறுகின்ற பொழுதுதான் இந்த உண்மையான அந்த செய்தி அந்த தாய்க்கு போகணும். இதுதான் அடிப்படை. அதை விட்டுப்பட்டு நம்ம கண்டதை கொடுத்து நாசம் பண்ணி மனிதனே ஆக விடாம பணம் சம்பாரி, மயிறு சம்பாரி, வெட்டை சம்பாரி, இங்க இருக்காது அங்க ஓடுன்னு சொல்லி என்னுடைய பொண்ணுகிட்ட போகும்பொழுது ஒண்ணு சொன்னேன். உன்னை அனுப்புவது என்பது நான் கிட்டத்தட்ட 30,000 யூகோ பவுண்ட் அனுப்பிச்சிருக்கேன். நம்ம நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 35,00,000 செலவாகுது. அனுப்புறது வேலைக்காக அல்ல. நீ சிறந்த அறிவாளியாக இருக்க வேண்டும். நமது கண்டுபிடிப்பை அந்த சபையில் பேசி அவர்கள் உன்னை பாராட்ட வேண்டும். அந்த பாராட்டு உங்க அம்மா காதுல விழுந்து அந்த வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் நான் சொல்றது. அதுக்கப்புறம் திருமணம் என்பது என்ன சொல்லிக் குடுத்துருக்கேன், அப்படி திருமணம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். திருமணம் என்பது யார் வேணா எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் தடையே கிடையாது. நீ எப்ப வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஒழுக்கம், அந்த திருவள்ளுவர் சொல்லக்கூடிய திருமண முறை, திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னு தெரியுங்களா? தன்னை விட அறிவாகி பிறக்கும் பொழுது அந்த குழந்தை அறிவுள்ளதாக இருக்க வேண்டும். பெற்றோரை காட்டிலும் அறிவுள்ளதாக இருக்க வேண்டும். சான்றோர் என புகழப்படுகின்ற அந்த குழந்தை பெறுகின்ற தகுதி இந்த 3யும் புரிந்து கொண்டு தான் நீ காதல் பண்ணணும். இந்த 3யும் புரிந்து கொண்டு தான் காமம் பண்ணணும். இது அந்த தலைவனுக்கும் தெரியணும், உனக்கும் தெரியணும். இதுதான் குழந்தை வளர்க்கின்ற முறை. இதுதான் குடும்ப பாகுன்னு சொல்லித்தான் விமானம் ஏத்துனேன். சரிங்களா? சூப்பர் சார். சொல்லித்தான் விமானம் ஏற்றினேன். அப்ப ஏத்துறதுக்கு முன்னாடி இந்த 20 வருஷமா எவ்வளவு சொல்லியிருப்பேன் பாருங்க. 13 வயசுல இருந்து 12 வயசுல இருந்து வகுப்பு எடுத்துட்டே இருப்பேன். திருக்குறள் வச்சு பாடம் இது உணவில்லாமல் வாழும் கலை வச்சு தான் பேசுவேன். உணவில்லாமல் வாழும் கலை வச்சு கிட்டத்தட்ட என்னுடைய மகளும் நானுமே வந்து ஒரு 20 வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் இருக்கு பாரு, ஒரு நாளைக்கு அனுப்புறேன் பாரு இதெல்லாம். என்னுடைய பெரிய பொண்ணுக்கு இந்த 3 திருக்குறளை இந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை அன்பளிப்பா கொடுத்தேன். என்னுடைய பொண்ணுக்கு என்னுடைய பெரிய பொண்ணுக்கு திருமண பரிசு எதை கொடுக்குறேன், உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை கொடுக்குறேன். திருமண செலவு வெறும் ₹1 தான். என்னுடைய மகளுடைய திருமண செலவு வெறும் ₹1. அவ்வளவுதான். ஒரே ஒரு பேப்பர் எடுத்து ஈன்ற பொழுதில், அதாவது பெருமவற்றில் யாமறிவதிலே அறிவறிந்த மக்கள் பேரல் பெற தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கலாம் இனிது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். அதாவது தம்மிலும் அறிவுடைய, பெற்றோரை காட்டிலும் அறிவுடைய, சான்றோன் என புகழப்படுகின்ற இந்த 3 நிலைகளுக்குத்தான் திருமணம் செய்யப்பட வேண்டும். இந்த 3 நிலை இல்லாமல் திருமணம் செய்தால் அது இயற்கைக்கு எதிரானது என்று உறுதி கூறி, நாங்கள் இருவரும் இந்த குழந்தை பெரியவனாகி அவன் வந்து திருமணம் முடிகிற வரைக்கும் நாங்கள் இணை பிரிய மாட்டோம் என்று நாங்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி திருக்குறள் மீது ஆணையாக சொல்லி பேசி முடிச்சுட்டு அப்பவே நான் வெளியே வந்துட்டேன். நான் அதிகபட்சமா நான் திருமணத்துல கலந்தது 2 நிமிஷம் தான். இப்ப திருமண செலவு ₹1 கூட கிடையாது. பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான் இதுக்கு நான் முதல் உதாரணம். இப்பதான் இதுதான் எப்ப 90 இப்போ 2019 நடந்தது. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 2019 எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்கு இந்த வீடியோலாம் வச்சிருக்கேன். நான் வேணா ஒரு நாளைக்கு அனுப்புறேன் பாருங்க. இப்ப கூட இந்த சின்ன குழந்தை பிறந்தது. அது கூட அது பேரு பேரு தேர்ந்தெடுத்தோம். அப்ப என் பொண்ணு திருக்குறள்ல வந்து சொல்லுங்கப்பா அப்படின்னாப்ப என் பொண்ணு தொல்காப்பியத்தை தேர்ந்தெடுத்தாங்க. தொல்காப்பியல வாகின்னு தேர்ந்தெடுத்தாங்க. நான் வியன்னு தேர்ந்தெடுத்தேன். விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள்ளின்று உடற்றும் பசின்னு சொன்னேன். தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது என்ன. அப்ப வியன்னு நான் பேர் கொடுத்தேன். அப்ப தொல்காப்பியத்திலிருந்து ஒரு வார்த்தையும் வியன்கிற ஒரு வார்த்தை எடுத்து வாகை வியன்னு பதிவு செஞ்சாங்க. இன்னைக்கு என் பையன் பேரு வாகை வியன்னு பேரு. வாகைனா தொல்காப்பியம், வியன்னா திருக்குறள் 2 சேர்த்து பேரே வச்சோம். இப்படியெல்லாம் நாங்க புரட்சி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால நாம் இவ்வளவு பெரிய சான்று நமக்கு இருக்குது. அப்ப பரிணாம அறிவியலை உள்ளபடி நீங்கள் உங்களுக்கு யாரும் உணவு என்பது ஒரு பழக்க வழக்கம் தான். நீங்க எப்ப வேணாலும் சைவ உணவு சாப்பிடலாம், எப்ப வேணாலும் அசைவ உணவும் சாப்பிடலாம். சைவ உணவு சாப்பிட்டு அப்ப சாப்பிடுகின்ற பொழுது எடை எப்படி ஏறுதுன்னு பாருங்க. அசைவ உணவு சாப்பிடும் பொழுது எப்படி எடை ஏறுதுன்னு பாருங்க. அசைவ உணவு சாப்பிட்டோம்னா நீர்ப்பயிற்சி செஞ்ச எந்த அளவுக்கு உடல் கரையுதுன்னு பாருங்க. அசைவ உணவு சாப்பிட்டு பார்த்து எந்த அளவுக்கு உடல் குறையுதுன்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் மருத்துவராக இருப்பீங்க. உலகத்துல இந்த மருத்துவத்தை நாம தான் உலகத்துக்கு கொண்டு வர, நாம தான் அறிவாளிகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? மீண்டும் நாம் சந்திப்போம். நாளை காலையில 6 மணிக்கு பேசலாம் அல்லது 8 மணிக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார்.